ஐபிபிஎஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலக்ஷன் என்னும் வங்கி பணியாளர் தேர்வு நிறுவனம் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் நேஷனலைஸ்ட் பேங்க் அதில் கிளர்க் வேலைக்கான தேர்வை அறிவித்துள்ளது. இதற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் 2024 ஜூலை 21. முதுநிலை தேர்வு பிரிலிமினரி ஆகஸ்ட் மாதம் நடைபெறும். இதில் தேர்ச்சி பெறுவோருக்கு முதன்மை தேர்வு மெயின் எக்ஸாமினேஷன் நடைபெறும். முதுநிலை தேர்வு ஆன்லைன் அல்லது நேரடி முறையில் நடைபெறும். முதன்மை தேர்வு ஆன்லைன் முறைப்படி மட்டுமே நடைபெறும். இதற்கான கல்வித் தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பட்டப்படிப்பு 2024 ஜூலை 21 தேதிப்படி பட்டப்படிப்பை முடித்தவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கு அதிகபட்ச வயது வரம்பு 28. உயர் வருமான பிரிவினர் கிரீமி லேயர் அல்லாத ஓபிசி பிற்படுத்தப்பட்டோருக்கு உச்சபட்ச வயது வரம்பு 31. எஸ்சி எஸ்டி பட்டியல் இனத்தவருக்கு அதிகபட்ச வயது வரம்பு 33. மாற்றுத்திறனாளிகளுக்கு 38 வயது. கைம்பெண்கள் விவாகரத்தாகி மறுமணம் செய்யாத பெண்களுக்கு அவரவர் வகுப்புப்படி அதிகபட்ச வயது 35, 38 மற்றும் 40 அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு கட்டணம் எஸ்சி எஸ்டி உள்ளிட்ட பிரிவினருக்கு ரூபாய் 175, மற்ற அனைவருக்கும் ரூபாய் 850. எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் மாற்றுத்திறனாளி தேர்வுகள் சமர்ப்பிக்க வேண்டிய சான்றிதழ் மாதிரி IBPS.in தளத்தில் உள்ளது. அதை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்த வேண்டும். முதுநிலை தேர்வு இதில் ஆங்கில மொழியில் 30 கேள்விகள், நியூமெரிக்கல் எபிலிட்டி எண்ணியல் திறனில் 35 கேள்விகள், ரீசனிங் எபிலிட்டி புத்தி கூர்மைக்கு 35 கேள்விகள். மொத்தம் 100 மதிப்பெண்களுக்கு பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் நடைபெறும். ஒவ்வொரு பிரிவையும் 20 நிமிடத்தில் முடிக்க வேண்டும். மொத்தம் 1 மணி நேரம் தேர்வு நடைபெறும். தவறான வினாவுக்கு நெகட்டிவ் மதிப்பெண். இதில் தவறான விடை அளித்துவிட்டால் ஒவ்வொரு தவறான விடைக்கும் 0.25 அதாவது 1/4 மதிப்பெண் குறைக்கப்படும். விடையளிக்கப்படாத வினாவுக்கு மதிப்பெண் குறைக்கப்படாது. தமிழ்நாட்டில் தேர்வு எழுதினால் கேள்விகள் ஆங்கிலம், இந்தி மற்றும் தமிழ் மொழிகளில் இருக்கும். தமிழ்நாட்டில் காலி இடங்கள் பேங்க் ஆஃப் இந்தியா 16, கனரா வங்கி 440, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 90, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி 75, பஞ்சாப் நேஷனல் வங்கி 35, பஞ்சாப் அண்ட் சிந்த் வங்கி 9. மொத்தம் 665 காலி பணியிடங்கள் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளன. வேறு மாநிலங்களில் வெவ்வேறு எண்ணிக்கையில் காலி பணியிடங்கள் உள்ளன. முழு விவரங்களை IBPS.in இணையதளத்தில் காணலாம். விண்ணப்பிக்கும் முறை புகைப்படம், கையொப்பம், இடக்கை பெருவிரல் பதிவு, கையால் எழுதப்பட்ட அறிக்கை. இது ஆங்கிலத்தில் மட்டும் எழுதப்பட வேண்டும். என்ன எழுத வேண்டும் என்பது இணையதள அறிவிக்கையில் 50 மற்றும் 51வது பக்கங்களில் உள்ளது. விண்ணப்பிக்கும் போது மொபைல் போனில் அல்லது வெப் கேமராவில் புகைப்படம் எடுக்க வேண்டியதிருக்கும். 2024 ஜூலை 21 தேதிக்குள் விண்ணப்பித்து தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தமிழ் பூமர் சேனலில் TNPSC மாதிரி கேள்வி பதில்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகின்றன. ஆகவே தவறாமல் தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் நினைப்பதை நாங்கள் பேசுகிறோம். மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் பூமர் சேனல்.